இந்த மாதிரி இந்த டயபெட்டிக் நியூரோபதினால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பழங்களும் வந்து எடுத்துக்கலாம். நிறைய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பார்க்கும்பொழுது மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு மூட்டு வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் முழுவதுமாகவே ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு உடல் வலி இருக்குது அப்படின்னா, சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 பழங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். முக்கியமாக உடல் சோர்வு இருக்கிறவங்க, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய கால் பாத எரிச்சல் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பழங்களை வந்து எடுத்துக்கலாம். சமீபத்தில் நடந்த நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நீங்கள் எப்படி உணவை சாப்பிடணும், அதன் மூலமாக உங்கள் சர்க்கரையை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான இந்த கொலாஜன் சத்தும் வந்து கிடைக்கிறதுனால ஸ்கின்ல வந்து ஒரு வறட்சி தன்மை உண்டாகி அரிப்பு உண்டாகிறது, இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஹெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சர்க்கரை வியாதி அப்படிங்கும்போதே, டாக்டர் இதுக்கப்புறமா எந்த இனிப்புமே வந்து என்னால் சாப்பிட முடியாதா, இந்த ஒரு பயத்தோடய நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் எந்த ஒரு இனிப்புமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க சில பழங்களை வந்து எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்கள்லாம் எரிச்சல் வந்து இருக்கும், காலில் வந்து எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும். காலை வந்து எங்கே வைக்கிறோம், ஒரு கல் மேலே வைக்கிறோமா இல்லை சூடான பொருள் மேலே ஏதாவது வைக்கிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி இந்த டயபெட்டிக் நியூரோபதினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பழங்களும் வந்து எடுத்துக்கலாம். நிறைய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பார்க்கும்பொழுது மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது 3 தான் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். இது 3 தான் நம்ம வந்து பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வைட்டமின்ஸும் மினரல்ஸ், இதெல்லாம் தான் நமக்கு நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரியான விஷயங்கள் பழங்களில் வந்து இருக்குது. பழங்களை நம்ம முழுமையாக அவாய்ட் பண்ணும் பொழுது இந்த சத்துக்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ மெயினாக இந்த பழங்களில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைன்ங்கிற வேதிப்பொருட்கள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினே வந்து சொல்லலாம். இந்த சர்க்கரை வியாதி வரும் பொழுது நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் எப்பவுமே உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு மூட்டு வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் முழுவதுமாகவே ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு உடல் வலி இருக்குது அப்படின்னா, சர்க்கரையில் உடல்லேருந்து நிறைய நீர் வந்து வெளியாகும். சிறுநீர் மூலமாக வந்து தண்ணீர் வந்து வெளியேற்றப்படும். அந்த தண்ணீரோட வந்து சோடியமும் வந்து உடம்பை வந்து வெளியாகும். ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்மளுடைய தசை நார்கள் வந்து பலகீனமாகும். சர்க்கரை வியாதினால் நம்மளுடைய மூட்டுகளில் இணையக்கூடிய தசை நார்கள், நம்ம தசை வந்து ஒரு சின்ன ஒரு நார் மாதிரி வந்து தான் நமக்கு நம்ம ஜாயின்ஸில் வந்து போய் வந்து அது ஒரு ஃப்ளெக்சிபிளான கண்டிஷனை வந்து கொண்டு வரும். இந்த தசை நார்கள் வீக் ஆகிறதுனால தான் கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வலி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நல்ல நியூட்ரிஷனாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து அவசியம். ஆனாலும் டாக்டர் நான் வந்து பழங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டீங்க, இன்னிலேருந்து ஃபுல்லாக பழங்களே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க உணவுகளில் இப்போ காலையில் ஒரு 4 இட்லி நீங்கள் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு 3 இட்லியாக வந்து குறைச்சிட்டு காலையில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது திராட்சையில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பிளட் சுகரும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பழங்கள் வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பழங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். முக்கியமாக உடல் சோர்வு இருக்கிறவங்க, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய கால் பாத எரிச்சல் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பழங்களை வந்து எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் நாவல் பழம் வந்து எடுத்துக்கலாம். நாவல் பழத்தில் ஒரு சின்ன துவர்ப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ இந்த நாவல் பழம் வந்து உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ அப்போது நீங்கள் ஒரு 10 நாவல் பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வயலட் கலரில் வந்து இருக்கும். இது வந்து ஆந்தோசைன்ங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கிறதுனால, இப்படி வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வயதாகிறத குறைக்கும், புற்றுநோயை குறைக்கும், இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு பலன்கள் வந்து இந்த நாவல் பழத்தில் வந்து கிடைக்கிது. ஸோ நாவல் பழமும் உங்களுக்கு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக வந்து இருக்கும். ஸோ தசைகளை உண்டாகக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். ஸோ 10 நாவல் பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக
பன்னீர் திராட்சை, அதாவது கருப்பு திராட்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கை அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கால் பாத எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு பாடியில் இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய ரெசர்வெரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த நரம்புகளில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு கை அளவுக்கு பன்னீர் திராட்சையை நல்லா கழுவிடணும். ஏன்னா அந்த திராட்சையை பொறுத்த வரைக்கும் அது மேலே வந்து நிறைய மருந்துகள் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு தண்ணியில் வந்து அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த கால் பாத எரிச்சல் வந்து குறையும். அதே மாதிரி இந்த திராட்சை வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டையும் வந்து குறைக்கக்கூடியது, பித்தம் வந்து சரியாகும். ஸோ அதனாலேயும் உங்களுடைய கால் பாத எரிச்சல் வந்து நல்லாவே மாற்றம் இருக்கும். இன்னொன்று, இந்த திராட்சை அப்படிங்கிறது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் ஹீமோக்ளோபினோட லெவல்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களோட பாடி வந்து டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்டிவான ஒரு நபராக வந்து இருப்பீங்க. ஸோ சர்க்கரை வியாதிக்காரவங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த திராட்சையை வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பன்னீர் திராட்சையாக விதையுள்ள கருப்பு திராட்சையாக எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப சிவியராக எனக்கு கால் பாத எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த திராட்சையோட விதைகளையுமே நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக நீங்கள் வெதுவெதுப்பான வெந்நீரோட இல்லைன்னா இந்த திராட்சை ஜூஸோடய வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கால் பாத எரிச்சல் வந்து நல்லாவே வந்து குறையும். மூணாவதாக கொய்யா வந்து எடுத்துக்கலாம். இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழுத்த பழமாக எடுத்துக்காமல் அது துவர்ப்பு தன்மையோட கொஞ்சம் காயாக இருக்கும்போது, செங்காயாக இருக்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான நார்ச்சத்து வந்து இருக்குது. ஸோ வயிறுக்கு திருப்தியான ஒரு உணர்வை வந்து அது கொடுக்கும். ஸோ சமீபத்தில் நடந்த நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நீங்கள் எப்படி உணவை சாப்பிடணும், அதன் மூலமாக உங்கள் சர்க்கரையை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சாட்டிட்டி, அப்படியாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நிறைஞ்ச ஒரு உணர்வை வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் காலை உணவாக ஒரு நல்ல துவர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கொய்யா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக வயிறு நிரம்பிய உணர்வை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறதையும் வந்து குறைக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து இருக்குது, பற்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சர்க்கரை வியாதியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சர்க்கரை பற்றி நம்ம சொன்ன உடனே டாக்டர் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட்றோன்னு சொல்கிறீங்க, பல்லே இல்லை டாக்டர், பல்லு வந்து எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த பல் ஈறுகளும் பற்களும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அவங்க இந்த கொய்யா வந்து சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு தன்மையால் பல் ஈறுகள் வந்து நல்லா இறுக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி சத்தில் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து நம்ம ஒரு 2 கொய்யா சாப்பிடும்போதே வந்து கிடைக்கிறதுனால கொய்யா சாப்பிடும்போது இந்த வைட்டமின் சி சத்துனால பற்கள் வந்து நல்லா வந்து பலப்படும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான இந்த கொலாஜன் சத்தும் வந்து கிடைக்கிறதுனால ஸ்கின்ல வந்து ஒரு வறட்சி தன்மை உண்டாகி அரிப்பு உண்டாகிறது, இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக 2 கொய்யா வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதை நீங்கள் இடையில சாப்பாட்டுக்கு இடையில பசிக்கும் போதும் வந்து சாப்பிடலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து கொய்யா சாப்பிட்டுட்டு உங்களுடைய மற்ற உணவுகளையும் வந்து நீங்கள் தொடங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்காது, செரிமான சக்தி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும், பல் ஈறுகள் வந்து பலப்படையும். ஸோ அதே மாதிரி உடலுக்கு தேவையான துவர்ப்பு சத்தும் வந்து கிடைக்கிறதுனால உங்களோட இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 4வதாக பப்பாளி பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி பழங்கள் வந்து நீங்கள் ஒரு பெரிய பப்பாளி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கால்வாசி வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அதே மாதிரி இந்த பப்பாளியில் வைட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் தோலுக்கு நல்ல பளபளப்பான நிறத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வைட்டமின் ஏ கரெக்டாக கிடைக்கிறதுனால ஸ்கின்ல உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே வந்து குறைக்கும். ஸோ பப்பாளி பழங்களையும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய பலன்கள் வந்திருக்கு. அந்த பேப்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கறதுனால நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வயதான ஒரு தன்மை அடைகிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பேப்பைன் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றில் கூட நிறைய என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியது. வயிறு மந்தமாக இருக்குது டாக்டர், அந்த உணவு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு நிரம்பின ஒரு உணர்வு இருக்குது, அதே மாதிரி வயிறில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லவங்க எல்லாமே
ஆனால் முக்கியமாக இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாத்திரைகளாலேயும் வயிறில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே உணவுக்கு அப்புறமா பப்பாளி வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு சரியாகும், மலச்சிக்கலும் வந்து இருக்காது. 5வதா நீங்கள் மாதுளை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்க ரத்த அழுத்தம் வர்றது, இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ நீங்கள் மாதுளை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம். இல்லை நாட்டு மாதுளையாக இருக்குன்னா ஒரு முழு மாதுளையே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஜூஸாக சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜூஸாக சாப்பிடும்போது அந்த விதைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்து போட்டுருவீங்க. அந்த பழங்களை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்த குழாய்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மெயினாக காலுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கும், தசைகளுக்கான ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதுளையில் வந்து அக்கர்மென்சியா மியூசினிஃபிலா அப்படிங்கிற கட் பாக்டீரியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ அப்போது சர்க்கரை வியாதி இருக்குது, வெயிட்டையும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதுளை வந்து எடுத்துக்கும் போது உங்கள் கட் பாக்டீரியா பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால வெயிட்டை குறைக்கிறது சுலபமாக இருக்கும். இந்த வெயிட்டு குறையிறதுனாலையும் உங்கள் சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்கும். இந்த 5 பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அந்த சர்க்கரையோட பக்க விளைவுகளையும் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை நோய் வந்துருச்சு, நான் இதுக்கப்புறமா பழங்களே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பழங்களெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட ரெகுலரான உணவில் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பழங்களையும் சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்களை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். சர்க்கரை நோய் வந்துட்டாலே வந்து பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவாகவே வந்து நீங்கள் சொல்லலாம். இதே போன்று ஒரு நல்ல தொகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.